அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொழும்பு பம்பலப்பிட்டி வஜிரா பிள்ளையார் ஆலயத்துடைய வருடாந்த மகா உற்சவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதில் மகா உற்சவத்துல மிக முக்கியமான 3 திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல வர இருக்கிறனால அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா, கொழும்புல உள்ளவங்க, பக்கத்தில் உள்ளவங்க போயிட்டு அந்த சுவாமியை கும்பிட்டு அருள் பெறலான்னு ஒரு நோக்கத்துல தான் மெயின் அந்த வீடியோ உருவாக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, இலங்கையில் பார்த்தீங்கன்னா மேல் மாவட்டத்தில் கொழும்பு 4ங்கிற இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை பம்பலப்பிட்டிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரத்தோடு அமைஞ்சிருக்கு. இது முக்கியமாக தனியான ஒரு பிள்ளையார் கோவில் தான். முழுக்க முழுக்க பிள்ளையார் வழிபாடும், பிள்ளையாருக்கு பூஜை செய்கிறதும், பிள்ளையாருக்கு தேர் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் எல்லா விஷயங்களும் நல்லா இந்த வருஷமும் விசேஷமாக நடக்கும். இந்த ஒரு கொழும்பு நாளில் அந்த பயணமும் அப்படி தான். பம்பலப்பிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் வஜிரா பிள்ளையார் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தேர், அலங்கார உற்சவம், அடுத்து சப்பர திருவிழா அப்படின்னு நடக்கிறதுக்கு. இது எப்போ நடக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ விளக்கமாக சொல்ல போகிறேன். 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சப்பர திருவிழா வந்து இந்த கோயிலில் நடக்கிறதுக்கு. பெரிய ஒரு ரோட்டும் அந்த வசதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மின் கம்பங்கள் அதனால இருக்கனால இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கணக்கான ஒரு 10 அடி 15 அடி உயரம் கொண்ட சிற்பம் பார்த்தீங்கன்னா வர இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை அங்கே உள்ள உற்சவமூர்த்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி வரும். இது பார்க்கவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம விநாயகர் பெருமான் தான் பிரதான கடவுளாக பார்த்தீங்கன்னா வர இருக்கார் இந்த வஜிரா பிள்ளையார் நாட்டுக்கோட்டை பம்பலப்பிட்டி கோயிலில். 2வது நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம 29ஆம் தேதி பொசன் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா பன்சலை விகாரம் அங்கே சொல்லிட்டு புத்தர்னு சொல்லிட்டு தமிழாக்களும் சரி சிங்களாக்களும் சரி கும்பிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டைம்லையும் கூட கொழும்புல பார்த்தீங்கன்னா நம்ம வஜிரா பிள்ளையார் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கணபதி மூர்த்தி பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா வந்து நடக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த தேரோடும் வீதியில் சுற்றி வர்றதுக்கு ஒரு தேர் தான் பார்த்தீங்கன்னா வருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கொழும்புல உள்ள வஜிரா பிள்ளையார் ஆலயம்னால இங்கே வந்து இட வசதி போதாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு தேர் பார்த்தீங்கன்னா வர இருக்கும். அந்த தேரை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களும் அங்கே இப்போ உதாரணமாக பதுளை, பசறை சைடு, அங்கிட்டு கொழும்பு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு சைடில் எதனா வேலைக்கு போவாங்க கொழும்பு பக்கத்து அங்கிட்டு உள்ள பொடிங்க பிள்ளைங்க போயிட்டும் இழுத்து இந்த தேரை பார்த்தீங்கன்னா இந்த வீதியை சுற்றி இழுப்பாங்க. தேர் இழுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஏன்னா வடம் பிடிச்சி தான் இழுப்பாங்க. அதாவது டிராக்டரில் இழுத்து தேரை கொண்டு சுற்றி ஆலயத்தை சுற்றி கொண்டு வர மாட்டாங்க. இது வடம் பிடிச்சி அதாவது பார்த்திங்கன்னா கயிறை பிடிச்சி தான் இழுத்து கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இதை பற்றி விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கிறது தான் நல்லது. இல்லாட்டி ஏற்கனவே உள்ள படங்களில் பார்த்தீங்கன்னா விளங்கும்போது எப்படி செய்கிறாங்கன்னு. முக்கியமாக ஒரு தேர் தான் வரும்னு நினைக்கிறேன். அது வஜிரா பிள்ளையார் உற்சவம் வந்துட்டு எப்படின்னு தேர் தொங்குறதுக்கு எப்படின்னு காலையில் 10 மணி 12 மணி ஆகும். முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த திருவிழா பார்த்திங்கன்னா சூரியன்ட்டு அர்சரோட நடக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் எப்போலாம் வருவாங்க இந்த தேரை ஃபோட்டோ பிடிக்க. அடுத்து இந்த கோயிலில் உள்ள தேர் திருவிழா அப்புறம் உற்சவம்லாம் வீடியோ எடுக்க. அதனால் நீங்கள் இந்த உற்சவத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து கலந்துக்கிட்டிங்கன்னா இல்லாட்டி இந்த மீடியாவுக்கு திறமைக்கே இருந்தீங்கன்னா நீங்கள் டிவியில் சூரியன் எல்லாம் இருப்பீங்க. இதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபேஸ்புக் பேஜில் போட்டோ இருக்கும் நீங்கள் விளங்கலாம். அதனால் மீடியா இருக்க போய்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7ஆம் மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா வைரவர் பூஜை நடைபெற இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த விழா அதாவது தீர்த்தோற்சவம் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா அங்குள்ள வைரவ பெருமாள் பொங்கல் பூஜை செஞ்சு அது வரைக்கும் படைக்கிறது தான் வைரவர் பூஜை. இது பார்த்திங்கன்னா 7ஆம் மாதம் 1ஆம் தேதி அடுத்த மாதம் துவக்கத்திலே நடக்க இருக்குது. காலையிலே நடக்கும். நல்லாவும் இருக்குது. ஆட்கள் பெருசாக வராட்டியும் வைரவர் பூஜை செஞ்சு அவங்க வைரவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக பார்த்திங்கன்னா நடக்கும். இவ்வளோ தான் விஷயங்க. இந்த ஒட்டுமொத்த விதத்துக்கும் சூரியன் தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், டான்ஸு, பாட்டு பிடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் சூரியன் தான் செய்யுது. இன்னொன்று உதவிகள் அதாவது சாப்பாடு, அன்னதானம் அதெல்லாம் அவங்க சூரியன் கொடுக்குது. மற்றபடி மீடியா இதில் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது தேர் அப்புறம் இன்னொன்று அங்கே உள்ள மக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் தான் தலைமை தாங்குது. ஸோ நண்பர்கள் நான் கடைசியாக சொல்ல வரேன் என்னென்னா நேரில் போய்ட்டு இந்த சாமியை தரிசனம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லோம். உங்கள் கடவுள் நம்பிக்கைக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லலாம். இன்னொன்று பம்பலப்பிட்டி பகுதியில் வந்து நிறைய குடும்ப கடைகள் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா தங்க கடைகள் இருக்கும், செலவு கடைகள் இருக்கும். அவங்களும் போய்ட்டு உதவி செஞ்சு இந்த கோயிலில் வந்து அன்னதானம்லாம் போட்டு உதவி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் போய்ட்டு ஒழுக்கமாக கொழும்புனாலே ரொம்ப ட்ரெண்டிங்கான அரக்கோண ட்ரெஸ்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா டெனிம் காய்ச்சல் அப்படின்னு போட்டு தான் போவீங்க. ஆனால் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு எல்லாமே நல்லா வேட்டி சட்டை அணிஞ்சு அப்படிலாம் போனீங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னுமே நம்மளது தமிழ் கலாச்சாரம் நம்மளோட இந்து கலாச்சாரம்லாம் வளர்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க. அதனால் கொழும்புல போகிறவங்க அந்த கோயிலுக்கு நல்லா கலாச்சார உடைகள் அணிஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரியா? இவ்வளோ தாங்க விஷயம். அடுத்த ஒரு வீட்டில் நம்ம சந்திப்போம்.
இந்த ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அந்த வீடியோ வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ வந்து இன்னொரு போடலாம் ரீமேக் பண்ணி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஒன் பை.